ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்போசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் வெரைட்டி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடாயில் ஒரு 1/2 லிட்டர் கிட்ட பால் சேர்த்துக்கிறேன் நான். 500 ml. இது லைட்டாக பாயில் ஆகட்டும். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான், அதனால் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுட்ரு வந்து நான் 200 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுட்ரு வந்து மெஷரிங் கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1.5 கப் கிட்ட இருக்குது. நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் இது வத்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மில்க் பவுடரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சுகர் வந்து ஆல்ரெடி மில்க்லேயும் மில்க் பவுடர்லேயும் அந்த இது இருக்கிறதுனால ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்கிறதுனால சுகர் வந்து நான் பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் கிட்ட சேர்க்குறேன் நான் இனிஷியலாக. மறுபடியும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நீர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் கீழெலாம் வந்து பிடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லை இந்த மாதிரி நார்மல் கடாய் எடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க, லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அடுப்பில் அங்கே குறுகிட்டு இருக்கும் பொழுதே, பால் குறுகிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இங்கே ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் எந்த ட்ரே பிளேட் எதில் இது பண்ணுமோ அதில் வந்து கீ அப்ளை பண்ணி வச்சுருங்க. பிஸ்தா கொஞ்சம் வந்து ஒரு 8 பிஸ்தா கிட்ட எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் மில்க் பவுடர் எடுத்த அதே அந்த கிணத்துலேயே வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹாட் வாட்டரில் வந்து நம்ம இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதெல்லாம் ஆட் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். நம்ம ஒரு 1.25 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த அளவுகளுக்கு நீங்கள் அளவுகள் மாறும் பொழுது கொக்கோ பவுடரோட அளவையும் மாற்றிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் குறுகி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா குறுகிடுச்சு, நல்லா பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கைவிடாமல் இந்த ஸ்டேஜில் கிண்ட ஆரம்பிங்க, இல்லைனா பிடிச்சிக்கும். நல்லா குறுகிடுச்சு, இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து இதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போகிற வரைக்கும் நம்ம கிண்டிப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்புலேருந்து இந்த கடாயை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த பால்கோவா வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம், இன்னொரு பார்ட்டை மட்டும் நம்ம வந்து ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இதையே நல்லா வச்சு இந்த ட்ரேயில் ஃபுல்லாக ஈவனாக இதை செட் பண்ணிடலாம். ட்ரேயில் செட் பண்ணியாச்சு. இந்த இன்னொரு பாட்டில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக 2 நிமிஷம் மட்டும் கிண்டிக்கலாம். நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட இது வந்து ஹீட் ஆகிடுச்சு, ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நான் அதை மாற்றிக்கிறேன். நான் இந்த பதத்தில் இருக்கும்போதே நல்லா லெவல் பண்ணி விட்டுறலாம். அதை லெவல் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இது நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இதை பீஸ் போட்டுக்கலாம். அருமையான நம்ம டபுள் கலர் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குன்னு, பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.